ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பரந்தூர் விமான நிலையம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது விஷயங்கள் தெரியாது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 நாட்களாக பாத்தீங்கன்னா போராட்டங்கள்ல மக்கள் நடத்திட்டு வராங்க. எதுக்காக நடத்துறாங்க? இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இப்போ தேவையா இல்ல தேவையில்லாத ஒன்றா? இதனால வளர்ச்சி அடையுமா இல்ல தமிழ்நாடு வீழ்ச்சி அடையுமான்றதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலையம் இது அமைக்க கூடாது, இதை எதிர்த்து பாத்தீங்கன்னா மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. அதாவது அங்க இருக்கிற குடியிருப்புகள்ல அழிஞ்சிரும், அப்புறம் பார்த்தா நீர்நிலைகள்லாம் இருக்காது, காலி ஆயிடும், வளர்ச்சி அடையாது, இடமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. அவங்க நடத்துறதுல எந்த வித குற்றமும் இல்லைன்றத நம்ம ரோஸ்ட் பிரஸ் சார்பா சொல்லிக்கிறோம். ஆனா இதை எதுக்காக இந்த இடத்துல அமைக்கிறாங்க? என்னடா விமான நிலையம் நமக்கு தேவையா? இது என்ன விமான நிலையத்துக்கு பணக்காரங்க தானே போவாங்க, நாங்களா போக போறோம்? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கே 40,000 பேர் வராங்க. அதாவது நீங்க யோசிச்சு சிந்திக்கணும், ஒரு நாளைக்கு 40,000 பேர். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி பேர் வராங்கன்னா அப்போ அங்க இருக்கிற சுற்று வட்டாரங்கள்ல இருக்கிற அந்த பகுதிகள்லாம் டிராபிக் ஜாம் ஆகுமா ஆகாதா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. ஸோ இது சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம் அதிகமாகுது. ஒரு நாளைக்கு 40,000 பேர் பயணிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம சிந்திக்கணும். அது போக பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இது எதுக்காக விரிவாக்கம் பண்றாங்கன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. எதுக்காக விரிவாக்கம் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு 40,000 பேர்னா கரெக்டா 40,000 பேர் வர மாட்டான். அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்புறம் அதாவது டிராபிக் ரொம்ப ஹெவி ஆயிடும். அது பெங்களூர் மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு கிலோமீட்டர் நீங்க கடந்து போனாலே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourல இருந்து 3/4 மணி நேரத்துக்கு மேல டிராபிக் ஜாம் ஏற்படும்ன்றத வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. அது உண்மைதானே? சோ இது பாத்தீங்கன்னா இந்த விமானம் நிலையம் அமைக்கிறதுனால என்னென்ன வளர்ச்சி அடையும் பாத்தீங்கன்னா அந்த பகுதியே வளர்ச்சி அடையும். அங்க இருக்கிற இடங்கள் ரேட் அதிகமாகும். எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க, மீனம்பாக்கத்தையே நீங்க விரிவுபடுத்தி பண்ணலாமே, அதே கொஞ்சம் பெருசு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு மூளை இல்லாதவங்க கேட்கறாங்க. அதாவது நான் சொல்றது பொதுமக்கள் இல்ல, அதாவது இதை வச்சு அரசியல் செய்யும் பின்னங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதாவது இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணனா அது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அங்க இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் அழிக்க முடியாது. ஸோ இதுதான் எக்ஸ்டென்ட், இதுதான் பண்ண முடியும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் என்ற ஏரியாவை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்ல எதுக்காக அமைக்கணும், இதுல என்னென்ன சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இது ஒரு கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட்ன்றது ஒன்று கொண்டு வந்துடும். கிரீன் ஃபீல்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது பாத்தீங்கன்னா விலை போகாத விளை நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை அந்த இடத்துல ஏர்போர்ட் அமைச்சு பாத்தீங்கன்னா அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த ஏர்போர்ட் மட்டும் தான் இருக்கும், அதை சுற்றி எந்த பில்டிங்கும் வராது. ஸோ பச்சை பசேல் இருக்கும்னு சொல்ல வராங்க. ஸோ அது இதுக்கு எக்ஸ்ட்ரா பில்டிங் கட்டுறது இல்ல அங்க அபார்ட்மெண்ட் கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த ஏர்போர்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த ஏர்போர்ட் கட்டுறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிராபிக்கை கண்ட்ரோல்ல கொண்டு வரான். நம்மளுடைய சென்னையும் தமிழ்நாடும் பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையும், பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் சொல்லிட்டு வல்லுநர்களும் சொல்றாங்க. சோ இதை கருத்தில் கொண்டுதான் அந்த இடத்தை சூஸ் பண்றாங்க. சோ இதை இந்த ஏர்போர்ட் கட்டினா அங்க இருக்கிற மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்களா, அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கைகளை யார் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கரெக்டான கேள்வி. கண்டிப்பா இது கேட்டுதான் ஆகணும். அதுக்காக தான் இத்தனை நாட்களாக போராட்டம் நடக்குது. இது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற விளை நிலங்களும் சரி, அங்க இருக்கிற குடியிருப்பிலும் சரி, அதை சிறிதளவு பாதிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் சரி, நபர்களிடம் சரி கூட இருந்து பேசி சுமூகமா கண்டு வரணும். ஏன்னா கண்டிப்பா ஒரு வளர்ச்சின்றது தமிழ்நாட்டுக்கு முக்கியம். இந்த பரந்தூர் விமான நிலையத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கு இல்லையா, அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. அது ஆபத்தான ஒரு விஷயம். டங்ஸ்டன்றது அதுதான் தமிழ்நாடு அரசு உடனே தீர்மானமே எடுத்துட்டாங்க அது வராதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்துச்சுன்னா ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படும். அதை கம்பேர் பண்ணி பரந்தூர்ல போனீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு வராது. ஸோ அதுக்கேற்ற வசதிகள்லாம் பண்ணுவாங்க. அது அழியாத அளவுக்கும் ஏற்பாடுகள் செய்ய போறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரதுனால அங்க இருக்கிற இடங்கள் வளர்ச்சி அடையும், அதாவது பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்கணும், அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா விவசாயத்தை நம்பியே இருக்க மாட்டான். நிறைய பேர் படிச்சிருப்பான், வெளியே வேலைக்கு போகணும்னு பார்ப்பான், அவன் இங்க தங்கி வேலை பார்ப்பான். ஸோ படிக்கிற இளைஞருக்கும் பாத்தீங்கன்னா அங்க வேலைகளை கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வசதியா இருக்கும்.
ஸோ அவங்க இடங்களும் வளர்ச்சி அடைவுன்றதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து சொல்லுது. பட் ஆனா வந்து இதை வந்து கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட சொல்லி புரிய வச்சு மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து தமிழ்நாடு அரசுடைய கடமை. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை வச்சு வந்து திடீர்னு பல நாட்களாக வந்து இதை பத்தி யாருமே பேச்சுவார்த்தை எடுக்கல, எதுவும் பண்ணவே இல்லை. இப்ப திடீர்னு எதை வச்சாவது நம்ம அரசியல் பண்ணணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, வருகிற 20ஆம் தேதி வந்து அங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. அதாவது மக்கள்கிட்ட வந்து பேச போறாராம், உங்களுக்காக நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல போறாராம். அவருக்கு பரந்தூர் விமான நிலையம்னா என்னன்னு தெரியாது, இதனால வளர்ச்சி அடையணும்னு தெரியாது, அழிவு வச்சு அரசியல் பண்றதுக்காக வர்றாரு. ஆக்சுவலா வந்து இதை பத்தி போறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து தயவு செய்து வந்து இதை வந்து கிளியரா தெளிவா படிச்சுட்டு போயிட்டு மக்களோட குறைகளை வந்து எடுத்துட்டு தமிழ்நாடு அரசிடம் வந்து கோரிக்கை வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அங்க போயிட்டு வந்து போராடுவோம் தமிழ்நாடு அரசை கண்டித்து போராடுவோம்னு போராட்டம் பண்ணீங்கன்னா அது பேர் ஓட்டரசியலா மாறிடும். மக்களுக்காக வந்து கோரிக்கை நிறைவேற்ற இதுவா தலைவனா வந்து இருக்க மாட்டீங்க. நீங்க ஓட்டுக்காக தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்க மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேவலமான ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, மட்டமான தோல்வி அடைவீங்கன்றது நான் கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து இது கத்தி மேல் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் விஜய் அவர்களுக்கு போராட்டம் நடத்துறது முழு அனுமதியும் கொடுத்து போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து விஜய்க்கு போறாரு வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். இதை விட இந்த அரசு வந்து என்ன பண்ணும்? அதாவது அரசு கொண்டு வர திட்டத்தை எதிர்த்து போராட்டத்துக்கு குரல் கொடுக்க போறாரு விஜய். ஆனா பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது. சோ இதை விட என்ன பாதுகாப்பு வேண்டும்? இவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாருல, இதை விட பாதுகாப்பு எந்த அரசு கொடுக்கும்? இதுவா வந்து ஜெயலலிதா இருக்கும் போது போயிட்டு ஒரு கேட்க முடியுமா? இப்படி கை கட்டி நீங்க நின்றுலாம் பார்த்துருக்கீங்களா? ஏதோ எதிர்த்து பேச முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த அரசு உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன பிரச்சனை, நீங்க குரல் எழுப்புங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். நீங்க கரெக்டான ஆளை கூட்டிட்டு வந்து பேசுங்க. அதாவது நான் வந்து இந்த திட்டத்தை வந்து நான் ஆதரிக்கிறேன், இல்ல தமிழ்நாடு அரசுக்கு முட்டு கொடுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் பொதுவாக தான் பேசிட்டு இருக்கேன். இதனால வந்து அழிவுகளை விட வளர்ச்சி தான் அதிகம். அதாவது ஒரு கண்டென்ட் பேசுறதுனா வந்து சும்மாலாம் வந்து பேசுறதா இல்ல, இது ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து விசாரிச்சு இது நல்லதா, இது தமிழ்நாடு அரசு கொண்டு வருது, இது வந்து கரெக்டான விஷயம் இல்லையா, இல்ல மக்களுக்கு வந்து இதனால வந்து உதவிகள் ஏற்படுமா, இல்ல வந்து அவங்க வளர்ச்சி அடைவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது நான் பண்றது. இதுல ஒரு சின்ன கண்டிப்பா வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த டிஸ்அட்வான்டேஜ்க்காக தமிழ்நாடு அரசு வந்து நேரடியா மக்களை தொடர்பு கொண்டு வந்து பேசணுன்றத வந்து ரோஸ்ட் பிரஸ் மூலியமா நாங்க கேட்டுக்கிறோம். இந்த விமான நிலையம் பாத்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மத்திய அரசால வந்து நீங்க கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தை தேர்வு செஞ்சது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சாதாரணமா வந்து தேர்ந்தெடுக்கலங்க. இதுக்கான ஒரு அனலைசரை கொண்டு போயிட்டு இதெல்லாம் இங்க ஒர்க் ஆகுமா ஆகாதா, இதனால மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்க அடைப்பாங்க, ஏகப்பட்ட வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் வந்து இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா இதை வந்து டிட்கோவால தான் இது பண்ண போறதுங்க. டிட்கோன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபுல்லாவே பண்ண போறாங்க. பிப்ரவரி மாசம் தான் அப்ரூவல் கிடைக்க போறதாக சொல்றாங்க. ஆனா வந்து இது பாத்தீங்கன்னா இது ஏர்போர்ட் மட்டும் கட்டி விடுறதாலும் கிடையாது, பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சரக்கு கிராமமே வந்து அமைக்க போறாங்களாம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த கூட்ஸ் எடுத்துட்டு போறது வர்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்க போதாங்க. இதனால வந்து வளர்ச்சிகள் தான் அதிகம். இது வளர்ச்சியை வச்சு பாத்தீங்கன்னா சில பேர் தானே பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து யதார்த்தமாலாம் வந்து சொல்ல முடியாது. இதற்கான வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாடு அரசு வந்து இது அவங்கள வந்து கரெக்டா திருப்திப்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கணுன்றத வந்து ரோஸ்ட் பிரஸ் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம்.